அனைவருக்கும் வணக்கம். வெற்றி கோப்பையை பெற வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகிற புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 சாப்டர் 6 பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிமுறை கட்டளையின்படி ஒருவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு கட்டாயப்படுத்துவதை பற்றி இந்த அத்தியாயம் கூறுகிறது. இதில் ஆறு இதில் சப்டைட்டில் ABCD என்று இருக்கின்றது. 6D அப்படின்னு ஆகுச்சுன்னா அந்த 6வது அத்தியாயத்தில் ABCD என்ற சப்டைட்டில் இருக்குதுன்னு நம்ம நினைவு வைத்துக் கொள்ளலாம். இப்போ ஏவில் பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ் பற்றி ஒருவருக்கு அழைப்பானை அனுப்பி அவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு கட்டாயப்படுத்தல். எந்த பிரிவு வரை? 63 to 71. சம்மன் முடிஞ்சா வரல, என்ன பண்ணுறாங்க? அப்போ என்ன பண்ண, வாரண்ட் இஷ்யூ பண்ணு அப்படின்னாங்க. பியில் வாரண்ட்டு, கைது செய்வதற்கான பிடிக்கட்டளை. எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரை? 72 to 83. 7823 ஞாபகம் வச்சுக்கலாம், வாரண்ட் முடிஞ்சது. அப்புறம் ப்ரொக்ளமேஷன் அட்டாச்மெண்ட் சியில், சீனாவை நம்ம அந்த ப்ரக்ளமேஷன் அந்த சீ ஞாபகம் வச்சுக்கலாம். அதை பிரகடனப்படுத்தப்பட்டவர். அதே போன்று அட்டாச்மெண்ட் பற்றுகை 84 to 89. சரி, கடைசியாக என்ன பண்ணாங்க? இதெல்லாம் ஏபி இந்த டீல் என்ன? அதர் ரூல்ஸ் ரிகார்டிங் ப்ராசஸஸ் 90 to 93. மற்ற விதிகள், இந்த நீதிமுறை கட்டளை பற்றி மற்ற விதிகளை பற்றி டீல சொல்லப்பட்டிருக்குது 90 to 93. சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது 72, 73, 74, 75, 76 பார்த்துட்டு இப்போ 77 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாரண்ட். அப்போ என்ன பார்த்தீங்க, வாரண்ட்டு இந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட்டு. அப்படி என்றால் இந்த வாரண்டினுடைய சாராம்சம் எதை குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வது தான் இந்த 77 ஆஃப் BNSS 2023. ஆல்ரெடி எங்கே இருந்தது? CRPCயில் 75 இருந்தது. இது நல்லா பார்த்தீங்கன்னா 63 to இது வரைக்கும் பார்த்து 83 பார்த்தீங்கன்னா -2 வரும். சரி, அதே போல் இங்கே 70 to 83, இப்போ -2. சரி, இப்போ இதை என்ன சொல்கிறது என்று சொன்னால், த போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன், மற்ற நபர்களுக்கு எக்ஸிக்யூட்டிங் ஏ வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஷல் நோட்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் thereof to the person to be arrested and if so required, தேவைப்பட்டால் shall show him the warrant. இப்போ வழக்கம் போல நாம இதை ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும், எப்பவும் நம்மளுடைய நினைவில் இருக்கும். இப்போ இந்த நீதிமன்றம் இருக்கு. உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர், இந்த நீதிபதி அவர்கள் அல்லது நடுவர் அவர்கள் இவரை கைது செய்வதற்காக இந்த வாரண்டை பிறப்பிக்கிறார்கள். பிறப்பித்து இந்த காவல் அதிகாரியை அதை நிறைவேற்ற என்ன, இவரை கைது செய்ய சொல்லி இந்த காவல் அதிகாரியிடம் அந்த வாரண்டை வழங்குகிறார்கள். அல்லது அதர் பர்சன், போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, என்ன பண்ணாங்க, இந்த நபரிடம் இந்த வாரண்டை கொடுத்து இந்த எதிரியை அந்த கைது செய்ய சொல்லி வாரண்ட் இஷ்யூ பண்ணுகிறார்கள். சரி, இவ்வாறு 2 பேர் இருக்காங்கல்ல. இப்போ முதல்ல இந்த போலீஸ் போறார், இந்த அக்யூஸ்ட் போறார் வாரண்ட் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அரெஸ்ட் பண்ணிடலாம், என்ன எப்படி நீ அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் என்ன குற்றம் செய்தேன்? இதுக்கு வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். எஸ், வாரண்ட் இருக்கு அப்படி என்ன பண்ணாரு. அப்படி போகின்ற போது என்ன பண்ணுவோம், அந்த வாரண்டை அவருக்கு காட்டுதல் வேண்டும். அதே போல இன்னொன்று என்ன, இந்த வாரண்டில் என்ன சாராம்சம் இருக்கின்றது என்பதனையும் இந்த எதிரிக்கு தெரிவித்தல் வேண்டும். சரி, இப்போ இவர் போறான், அதர் பர்சன், இவன் போய் என்ன பண்றான், இந்த எதிரி கிட்ட நான் உன்னை கைது செய்ய போறேன்றான். அவன் சிரிக்கிறான். இப்போ நீ என்ன போலீஸ் ஆஃபீஸரா? நீ சாதாரண ஒரு என்ன போல ஒரு பர்சன் தான், உனக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? என்னை நீலாம் கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ சொல்லுகிற போது சொல்றாரு, எனக்கு நீதிமன்றம் இந்த வாரண்டை உங்களை கைது செய்ய சொல்லி இந்த வாரண்டை எனக்கு கொடுத்துள்ளது, எனவே நான் உங்களை கைது செய்கிறேன் என்று சொல்றான். அப்போ சொல்லுகின்ற போது ஏதோ அந்த வாரண்ட் காட்டுங்க அப்படின்னு இவன் கேட்குறான். அதான் இஃப் ரெக்வயர்ட், தேவைப்படுகின்ற போது அந்த இந்த வாரண்டை இவருக்கு காண்பித்தல் வேண்டும்
என்று சொல்கிறது. அப்போது எதிரிக்கு என்ன ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இந்த காவல் அதிகாரி அவர்களோ அல்லது எனி அதர் பர்சனோ இவரை கைது செய்கின்ற போது அந்த வாரண்டில் இருக்கின்ற சாராம்சத்தை இவருக்கு தெரிவித்தல் வேண்டும். அதே போன்று அடுத்தது என்ன, அதில் இந்த வாரண்டை காட்டுங்கள் என்று சொன்னால் என்ன பண்ண, கண்டிப்பாக தான் கண்டிப்பாக அந்த எதிரிக்கு அந்த வாரண்டை காண்பித்தல் வேண்டும் என்று சொல்கிறதால் பிரிவு 77 ஆஃப் BNSS 2023. இப்போ அடுத்து வாங்க ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். BNS 2023 செக்ஷன் 21Z வாரண்ட் சொல்லியிருக்குது, நம்ம அதில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஃபார்ம் 3 ஷெட்யூல் 2 வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன 56 ஃபார்ம் 58 இருக்குது. ஃபார்ம் 1 மாற்றிருக்காங்க, 44A அடிஷனல் சேர்த்துருக்காங்க, +2 ஆகிருக்கு. அப்புறம் BNS 2023 சாப்டர் 6 அரெஸ்ட் ஆஃப் பர்சன் 35 to 62 ஆல்ரெடி 41 to 60A இருந்தது. அப்புறம் CPC 1990 ஆர்டர் 21 ரூல் 38 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் 2019 பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 ரூல் 31 இருக்கும். இதுக்கு முன்னால் பிரிவில் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்னென்ன ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸு ஆக்டெல்லாம் பார்த்துருக்குறோம், அதையும் பார்த்துங்க. இவ்வாறாக கடைசியில் படித்தவுடன் ஒரு கேள்வியை 1 2 4 எத்தனை கேள்விகள் பாசிபிலிட்டிஸோ அத்தனை கேள்விகளை உருவாக்கி நீங்களே தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி.